கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். லூக்கா 24, 22, 23 இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். மார்க் 16, 11 அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த தினம் அன்று தொனித்த ஒரு செய்தியை நன்றாய் அறிந்து கொள்ளலாம். தேவ தூதர்கள் கூறினார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். மகதலேனா மரியாள் கூறினாள், இயேசு உயிரோடு இருக்கிறார். இதுதான் இன்று நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய செய்தி. இந்த நல்ல நாளிலும் கூட என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு பிரான் உயிரோடு இருக்கிறார். அவர் எதற்காக மரித்தார்? வேடிக்கையான ஒரு காரியத்தை வேதத்தில் நாம் பார்ப்போம். ரோமர் 14:9 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தார், எழுந்தார், என்றும் உயிரோடு இருக்கிறார். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். நம் அருமை நாதர் இயேசு கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தார், எழுந்தார், இன்று பிழைத்து உயிரோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவருடைய வல்லமை அளவில்லாத வல்லமை. அவருடைய வல்லமையை நாம் விவரிக்கவே முடியாது. அத்தனை வல்லமை படைத்தவர். மரித்தவர்கள் மீதும் வல்லமையுடைய ஒரு தேவன் நமக்கு இருக்க நாம் கலங்க வேண்டுமா? வேண்டாம். போகட்டும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். அவர் உயிரோடு இருப்பதினால் நமக்கு என்ன லாபம்? முதலாவது பாருங்கள், அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய அற்புத செயல்களும் தொடரும் அல்லவா? அடுத்தோர் உயிரோடு இருப்பதினால் நமக்கு என்ன லாபம்? மார்க் 16:19 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், தேவாதி தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாராம். அங்கு உட்கார்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாராம்? எபிரேயர் 7:25 அதை விவரிக்கிறது. பாருங்கள், கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாரா? எதற்கு? எப்பொழுதும் நமக்காக பிதாவாகிய தேவனிடம், காணக்கூடாத இறைவனிடம் மன்றாடுவதற்காக. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதே காரியத்தை நீங்கள் ரோமர் 8:34 பார்க்கலாம். அவர் நமக்காக மன்றாடும் பொழுது எதற்காய் மன்றாடுகிறாரா? எபிரேயர் 4:15-16 என்ற 2 வசனங்கள் கூறுகின்றன, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபித்து மன்றாடுகிறார். நம்முடைய பலவீனங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, நாம் பலவீனராக மாறும் பொழுது நமக்காக பரிதபிக்கிறாரா, நமக்காய் மன்றாடுகிறாரா? நம் வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் வருகின்றன? முதலாவது பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் பலவீனம்.
உதாரணமாக பவுலடிகளை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6:17 அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், இனி ஒரு மனிதனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, சுருங்க சொல்ல போனால் அவர் சொல்கிறார், என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கலாம். அத்தனை ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி பண்பு. ஆனால் அதே பவுலடிகள் தன் பலவீனத்தை குறித்து எழுதுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:29-30 வாசிக்க கேட்போமா? ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஒருவன் இடறினால் எனக்கு எரிச்சல் வருகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றி, இறைவனுடைய அன்பை பற்றி, அவர் எதிர்பார்க்குதலை பற்றி என்னால் போதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பெண் இடறி விழும் பொழுது, பழையபடி பாவச் சேற்றில் விழும் பொழுது, தவறான வழியில் செல்லும் பொழுது என் மனம் எரிகிறது என்று சொல்கிறார். நான் பலவீனனாய் மாறிவிடுகிறேன் என்று சொல்கிறார். கலாத்தியர் 1:8-9, கலாத்தியர் 5:12 இந்த 3 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு போதித்த செம்மையான வேத போதனைகளை விட்டு வேறு தவறான போதகங்களை கை கொள்ளும்படி உங்களை தூண்டுகிற ஒரு மனிதன் உங்களிடத்தில் எழும்புவானால் அவன் சபிக்கப்பட கடவன். 2 முறை சொல்கிறார். கலாத்தியர் 5:12 சொல்கிறார், அப்படி ஒரு மனிதன் இருந்தால் அவன் தரிப்புண்டு போக கடவன். Let him be broken to pieces. Let him be cursed. இதை சொல்வது யார்? நான் இயேசுவை போல இருக்கிறேன், இயேசு அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொல்கிற பவுலடிகள் ஒரு அப்போஸ்தலர். மத்தேயு 5:44 அருள்நாதர் இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:14 தேவன் சொன்னார், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆனால் இந்த இடத்தில் பவுலடிகளை பாருங்கள், நான் பலவீனனாக மாறுகிறேன், நான் எரிச்சல் அடைகிறேன், நான் சபிக்கிறேன் என்று சொல்கிறார். மோட்சத்தில் இயேசு சொல்வார், பிதாவாகி தேவனை நோக்கி, அவன் பலவீனன், அவன் பலவீனன், அவனுடைய வார்த்தைகளை தவறாக நீர் எடுக்க வேண்டாம் என்று மன்றாடுவார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் இருந்த போதகர், ஒரு தேவனுடைய மனிதர், சுகமளிக்கும் வரம் பெற்றவர். ஒரு நாள் அவருடைய திருச்சபைக்கு எதிராக ஒரு வாலிபன் வந்தான். உடல் முழுவதும் குஷ்டரோகம். அவன் மீது பரிதாபம் கொண்டார். அவனை அழைத்து அவனுக்காய் பிரார்த்தனை செய்தார். தேவன் மனம் இறங்கினார், அவனை குணமாக்கினார். அவன் அவரோடே தங்கிவிட்டான். திருச்சபையிலும் அவருக்கு உதவி செய்து வந்தான். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு கண்ணியமான குடும்பத்தினர் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அழகிய மகள் இருக்கிறாள், அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று. போதகருக்கு தூக்கி வாரி போட்டது. எவ்வளவோ அவனுக்கு ஆலோசனை சொன்னார். அப்பா, அவள் செல்வந்தர்கள், பண்பு மிக்கவர்கள், படித்தவர்கள், நீ எங்கே தெருவில் அலைந்தவன், உன்னை கொண்டு போய் நான் வைத்திருக்கிறேன், இந்த ஆசையை விட்டுவிடு என்றார். அவனோ அதை விடாமல் தொடர்ந்து அவருக்கு தொந்தரவை உண்டு பண்ணி கொண்டே வந்தான். ஒரு நாள் அவர் பலவீனனாய் மாறினார். எரிச்சல் வந்தது. அவனை பார்த்து சொன்னார், நீ பழைய குஷ்டரோகி என்பதை மறந்து போகாதே என்றார். அடுத்த நாளே பழைய குஷ்டரோகம் அவனுக்கு திரும்ப வந்துவிட்டது. தேவனுடைய மனிதர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதில் விலகி இருப்பது நல்லது. அவருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. அநேகர் தங்கள் இஷ்டப்படி பேசுவார்கள். போதிக்கிறவர்களை, போதகர்களை, ஆயர்களை, நற்செய்தியாளர்களை, தேவனுடைய தொண்டர்களை இஷ்டம் போல பேசுவார்கள்.
நாம் என்ன பேசினாலும் பரவாயில்லை என்று. என் அன்புக்குரியவர்களே, உங்களில் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து இன்று அதை விட்டுவிடுங்கள். அது சாபத்தை கொண்டு வரும். அந்த மனிதர்கள் நம்மை சபிக்காமல் போனாலும் தேவன் நிச்சயமாய் சபிப்பார். அவர் தன் ஊழியர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த போதகரான் பிறகு மிகவும் வருந்தினார். ஐயோ, கொஞ்ச நேரம் நான் பலவீனனாய் மாறிவிட்டேனே, கொஞ்சம் எரிச்சல் அடைந்து விட்டேனே என்று புலம்பினார். அவருக்காக பரலோகத்தில் இயேசுவும் புலம்பி இருப்பார். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் மற்றொரு பலவீனம் விசுவாச பலவீனம். ரோமர் 14:1 சொல்லுகிறது, விசுவாசத்தில் பலவீனம். நம்முடைய வாழ்க்கையில் தொல்லைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது, நோய்கள் நம்மை பிடிக்கும் பொழுது தடுமாறுகிறோம். பலவீனத்தினால் நிறைந்து பலவிதமாய் நாம் புலம்புகிறோம். இதை குறித்து சங்கீதம் 77:7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றன. வாசிக்க கேட்போமா? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம், என் பலவீனத்தில் நான் இப்படி கூச்சல் போட்டேன். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? தயை செய்ய மறந்தாரோ? கிருபை காண்பிக்க மறந்தாரோ? இனி கிருபையே காண்பிக்க மாட்டாரோ? ஏன் எனக்கு இந்த பரிதாப நிலைமை என்று சங்கீதக்காரன் தவிக்கிறான். நாமும் அப்படி தவிக்கிறோம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அவைகளை சுமக்க நாம் முயற்சிக்கும் பொழுது எத்தனை பாடு! மனம் பாடுபடுகிறது, சரீரம் பலவீனம் அடைகிறது. என் அன்புக்குரியவர்களே, பரலோகத்திலிருந்து தேவகுமாரனாகிய இயேசு நமக்காய் மன்றாடுகிறார். அவனின் ஊழியன் தன் சரீரத்தை வீணாக கவலைப்பட்டு அங்கலாய்த்து வேதனைப்படுகிறான். அவனுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை அனுப்பும். உம்முடைய பலன் அவனுடைய பலவீனத்தில் விளங்கட்டும் என்று எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் கலங்காதிருங்கள். இயேசு உயிரோடு இருப்பது நமக்காக வேண்டுதல் செய்ய, நமக்காக மன்றாட, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு உதவி செய்யுமாறு தேவனுடைய கரத்தை தூண்டுவதற்காக ஒரு பழைய பாடலை கைதட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகீர்தமே துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. அவர்தான் ஆதாரம். பலவீனத்தில் பலன் கொடுப்பார், தம் கிருபை அனுப்புவார். இன்று இரவு கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசப்பா, மத பிள்ளைகளை நினைத்தரலாம் சுவாமி. அந்த ஒரே பெண், அத்தனை பேர் கூடியிருந்த அந்த இடத்திலே ஒரே பெண், அதான் பாவி பாவின்னு எல்லாரும் தள்ளி வைத்த பெண். இயேசுவின் சீஷர்கள் இருக்கிறார்கள், பெரிய ஜெபாலய ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இருந்தாலும் அதன் மத்தியில்
அந்த பெண் வந்து உம்மை கனம் பண்ணினாள். உமக்கு எவ்வளவு கனம் வந்தது. இன்றும் கூட நான் தகுதியில்லாதவள் என்று சொல்லும் மக்கள் தான் காணிக்கை அனுப்பி உமது ஊழியத்தை தாங்குகிறார்கள். அவர்களையே தாழ்த்தி, ஆண்டவர் என் பாவத்தை நீக்கணும், என்னை மன்னிக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு காணிக்கை அனுப்பும் இவர்களை கண்ணோக்கி பாரு சுவாமி. என்னோடு ஜெபிக்கும் இவர்களை கண்ணோக்கி பாரோ ராஜா, கண்ணோக்கி பார். அவள் பெருமையாய் இருந்து கொண்டு காணிக்கை அனுப்பவில்லை. நான் பெரிய பரிசுத்தமா, நான் பெரிய இடத்துல அவரை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் ஒரு சாதாரண பெண், சாதாரணமானவன் என்று தன்னை தாழ்த்தி காணிக்கை கொடுக்கும் போது பிள்ளைகளை கண்ணோக்கி பார் ராஜா, கண்ணோக்கி பார். அவர்களை ஆசீர்வதி. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்தி காணிக்கை கொடுக்கும் போது பிள்ளைகளை எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தும். அவளை தொந்தரவு செய்யாதே என்று நீர் சொல்லி அந்த ஜனங்களை அதட்டி நீர், திட்டுகிறவர்களை அதட்டி நீர், அப்படியே இவர்களை தொந்தரவு செய்யும், காணிக்கை கொடுக்கும் இவர்களை தொந்தரவு செய்யும் பிசாசுகளை இன்று இயேசுவின் நாமத்தில் அதட்டுகிறேன். பொல்லாத மனிதர்களை அதட்டுகிறேன். அவர்கள் வாழ்வில் இருந்து அந்த தீங்கை நான் எடுத்து போடுகிறேன். அப்பா, எல்லாரும் அவர்களை கனம் பண்ணும்படியாக நீர் அவர்களை இனி உயர்த்தும். இவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள், கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை கொடுத்தவர்கள். அதனால்தான் கர்த்தர் இவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று உலகம் இவர்களை குறித்து சாட்சி சொல்லும்படி இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் சுவாமி, ஆசீர்வதித்து உயர்த்தும். மனம் இறங்கி அந்த உயர்வை இன்று முதல் காணட்டும் சுவாமி. அவர்களை நினைத்தரலும் சுவாமி, நினைத்தரலும். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. அந்த மகிமை இறங்குவதற்காக நன்றி ராஜா, கொடி நன்றி. இனி இழப்பே இருக்கக்கூடாது, அவமானமே இருக்கக்கூடாது, செழிப்பு தான். இயேசுவின் நாமத்தில் உமது ஆசீர்வாதத்தை அவர் மீது வைக்கிறேன். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. குடும்பம் முழுவதன் மீதும் இறங்கட்டும், குடும்பம் முழுவதன் மீதும் இறங்கட்டும். சில டீச்சர்ஸ் என் பிள்ளைங்க மேலெல்லாம் இறங்கணும், ஸ்கூல் பிள்ளைங்க மேலெல்லாம் இறங்கணும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்படியே செய்யும். சிலர் நான் வேலை செய்யும் ஸ்தலத்தில் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லார் மேலும் அந்த கனம் இறங்கணும், அந்த உயர்வு இறங்கணும், அவர்களும் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்களே, ஜெபத்தை கேளோ ராஜா, கேளு. அதற்கு பதிலை தாரோ ராஜா, பதிலை தாரும். ஆசீர்வதி, அப்படியே செய்யும். அது பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு அழைக்கிறார், பங்காளராக அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை பெறட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெப கோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.